கண்டிப்பாக அந்த டைம் ஒரு கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ அந்த வர்க்கலா ட்ரிப்பை முடிக்கும் போது இருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? கேரளாவுக்கு வந்தேன்னா பழம்புரி வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, அப்படியே பழம் அப்படியே படுத்து. பீச் கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கு. இந்த க்ரீனு சொன்னேன். சன்ரைஸ் ஆகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இது வந்து சன் செட் ஆகிற பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். திருவன்றம் வந்து போகிறோம். இது வந்து தற்செயமாக ஒரு பிளான். அப்புறம் ஹாஃப் அன் ஹவர்லாம் ரெடி ஆகிட்டோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வரிவரசன் விளாக்ஸ். இன்றைக்கி திருவன்றத்துடைய விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ தூத்துக்குடியில் வந்து இருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து டேரெக்டாக திருவன்றத்துக்கு வந்து ட்ரெயின் வந்து கிடையாது. அதனால் இப்போ தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து மதுரை டு புனலூர் இருக்குல்ல, அதில் வந்து போகிறதுக்கு வந்து பிளானு. பாலக்காடு ட்ரெயின்ல இருந்து அப்படியே இறங்கியாச்சு. அடுத்து வெளியே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படிதான் எப்படியாவது டைம் வந்து போக்கணும். திருநெல்வேலி வந்து ரொம்ப எம்டியா இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு போகிறோம். ஏன்னா 2 மணிக்கு தான் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால உள்ளக்கு நம்மளால் இருக்க முடியாது. யூடிஎஸ் ஆப்பில் தான் வந்து டிக்கெட் வந்து எடுக்கணும். கவுண்டரில் க்ரௌட் அதிகமாக இருக்கும்போது ஏதாவது எமர்ஜென்சி டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பில் வந்து எடுத்துக்கலாம். சரி, நம்ம வெளியே போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக உள்ளக்கு வந்து வரும். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்து போயிட்டுருக்கோம். நமக்கு சூரிய உதயம் வந்து கேரளாவில் தான். மணி இப்போந்தான் வந்து 11:15. 2 மணி வரைக்கும் நம்ம வந்து நேரத்தை எப்படி தான் போக போகிறோம். 2024 வந்த ஒரு பெரிய வெள்ளம் ரொம்ப பாதித்த இடம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு தான். 2024 மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா இது பக்கத்தில் தான் வந்து தாமிரபரணி ரிவர் வந்து ஓடுது. நாங்கள் ஜங்ஷன்லேருந்து, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து இந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் டைம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கிட்டு மறுபடியும் நம்மளுடைய ட்ரெயின் 2 மணிக்கு அதை வந்து பிடிக்கணும். இதுதான் இப்போது நம்மளுடைய டாஸ்க்கு. அது வரைக்கும் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்கறது செய்ய போகிறோம். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து மதுரை டு புனலூர் உடைய அந்த ட்ரெயின் எடுக்கணும் தான் பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் பிலாஸ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் வந்து சண்டே மட்டும் வந்து திருநெல்வேலியிலேருந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு வந்து கிளம்புது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அதுக்கே வந்து மாறிட்டோம். அதாவது டிக்கெட் வந்து யூடிஎஸில் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தான் எடுத்திருந்தோம். அதில் 65 ரூபீஸ் அப்படிங்கிறது வந்து போட்டிருந்தது. அப்புறம் போயிட்டு கவுண்டரில் வந்து கேட்டோம், இந்த ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ரா மட்டும் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு டிக்கெட்டுக்கு 15 ரூபா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நாங்கள் பிலாஸ்பூருடைய அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஏறி இருக்கோம். ஃபுல்லாக ஃப்ரீ தான். இந்த கம்பார்ட்மெண்ட்டே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப படுத்து தூங்கிட்டு போகலாம். இன்னொன்று என்னென்னா, மதுரை டு புனலூர் அந்த ட்ரெயினை பிடிச்சிருந்தா நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 6:30க்கு போய் திருவனந்தபுரத்தில் வந்து இறங்குவோம். இப்போது என்னென்னா, முன்னாடியே ஏறிட்டோம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. ஆனால் 4:20க்கெலாம் நாங்கள் போயிட்டு திருவனந்தபுரத்தில் வந்து இறங்கிடுவோம். இறங்கிட்டு நான் உங்களுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் வந்து காட்டுறேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனு. எக்ஸ்ட்ரா பே அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஏறுறது. ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது, ஏறலாமா வேணாமா ஏறலாமா வேணாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் போய் பேசினோடனே அவங்க வந்து தெளிவாக வந்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்து ஏறிக்கலாம். அவ்வளோதான். வணக்கம் கைஸ், திருவனந்தபுரத்தில் வந்து இறங்கிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கினதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. எல்லா இடமும் வந்து க்ளோஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வரும்போதே நல்லா தூங்கிட்டோம். அதனால் வந்து இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே, பக்கத்தில் தானே வர்க்கலாம், ஸோ வர்க்கலாக்கு வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருவனந்தபுரத்தில் இறங்கின உடனே அடுத்த ட்ரெயினை வந்து பிடிச்சிட்டோம். இது வந்து டேரெக்டாக வந்து வர்க்கலாக்கு வந்து போகும். அதனால் வர்க்கலாக்கு போயிட்டு ஏர்லியாக
எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து சன்ரைஸ் வந்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வேகமாக போகிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுறேன். நான் இல்லை, ட்ரெயின் போய் இறக்கி விட்ருவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போகிறதுக்கு ட்ரை வந்து பண்ணோம். ஓகேவா? நான் போகும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். என் கூட டிஜிட்டலாக வந்து ட்ராவல் வந்து பண்ணாங்க. வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வர்க்கலா பீச்சுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். கரெக்டாக காலையில் யாருமே கிடையாது. இந்த பஸ்ஸில் வந்து ஒரு 6 பேர் தான் இருக்கும். சீக்கிரமாக சன்ரைஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. 5 ரூபா பாக்கெட்டா? சன்ரை நல்ல நகைச்சுவை. 5 ரூபா பாக்கெட் சன்ரைஸ். அந்த காமெடி நல்ல வேலைக்கு எனக்கே புரியல. நான் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். வேற லெவலில் இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா நிறைய ஹைப்லாம் ஏற்றி விட்ருக்காங்கல்ல, அதே மாதிரி இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். மக்களே, ஒரு தவறான ஒரு செயல். பஸ்ஸில் வர்க்கலா பீச்சுன்னு போட்டிருந்தது, ஆனால் வர்க்கலா பீச்சுக்கு போகாதான். அப்படி பாதி வழியில் இறக்கி விட்டாங்க. நடந்து போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதில் வர்க்கலா பீச்சுன்னு கொட்டை எழுத்துல போட்டிருந்தது, ஆனால் மூஞ்ச பார்த்து முறைச்சிட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ராங்கான பஸ் ரூட்டில் வந்து ஏறி இறங்கி மறுபடியும் வாக்கிங்கில் போயிட்டுருக்கோம். எதுக்கு வாக்கிங்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பஸ்ஸு வந்து 6:40க்கு தான் வந்து இருக்கான். 6:40லேருந்து 6:50 வரைக்கும் தான் பஸ்ஸே இருக்கான். அதுக்கு பிறகு பஸ்ஸே கிடையாதான். ஆட்டோலாம் எடுத்தா காஸ்ட்லி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் பட்ஜெட்டாக தான் வந்து ட்ராவல் வந்து பண்ணுறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரேபிட்டோ போட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டு. ரேபிட்டோ, ஓலா இது எதுவுமே வந்து இல்லை இங்கே. நாங்கள் சர்வீஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏரியாலே வந்துட்டு இங்கே வரல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வாக்கிங்கில் போயிட்டுருக்கோம். போகிற வாக்கில் போயிட்டுருக்கோம். ஒரு 2.9 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, போயிட்டுருக்கோம். ஒர்க்கெல்லாம் வந்த உடனே நமக்கு வச்சு செய்ய ஆரம்பித்து விட்டது. பார்ப்போம். இப்போ வந்து டீ வந்து குடிக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்கோம். ஸோ நான் வந்து டீ வந்து குடிக்க மாட்டேன். இங்கே வந்து நியர்பை தான், நடந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திடீர்னு நடந்து வந்துட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ்டு. ஸோ அதனால் வந்து ஒரு கடையில் வந்து கேட்டோம், வர்க்கலாவுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உடனே வந்து சொல்லிட்டாரு 66 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நக்கல் என்ன தமிழ்கார், அதாவது வர்க்கலாவில் வந்துட்டு வர்க்கலாவுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கம்தான், ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நம்மளால தான் கொஞ்சம் நக்கலாக பேசி நல்லா ஜாலியாக வைப் பண்ணார். அப்படி பேசிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோமா, இல்லை நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நடந்து வந்து போயிட்டுருக்கோம். எல்லா ஏரியாவுக்கு வந்தாலும் ஒரு மாதிரியா அந்த ஒரு வைப் வந்து வந்துடும் எப்போவுமே. ஐயா, கேரளாவுக்கு வந்தேன்னா பழம்புரி வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சரி சார், பழம் செம்மையாக இருக்கு, நல்லா கணிஞ்சிருக்கு. இதோட கன்னியாகுமரி நல்லா தேங்க்ஸ். கன்னியாகுமரியில் பழம் பழுத்திருக்காரு. இதோட சூப்பராக இருக்குமா, ட்ரெண்டிங் இல்லாத கடையாக வாங்கிக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, அப்படியே பழம் அப்படியே பழுத்து. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்மளை சேர்க்க மாட்டாங்க கண்டிப்பா. இந்த பால் வேற இருக்கு, இந்த பால் நமக்கு விளாட தெரியாது. வாங்க நம்ம வாட்டுக்கு போயிடும். எந்த பாலுமே நமக்கு விளாட தெரியாது, அது வேற விஷயம். இந்த பால் நம்ம ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், நமக்கு சான்ஸ் கிடைக்கல. தெரியாது அதான் எனக்கு அது
நம்ம ஏதோ ஊரை ஏமாத்தி 2 பேரும் 6 அடிச்சு அந்த நாய் அடிச்சாருன்னு வாங்கி வரலான்னு. என்ன நம்பர் சூஸிங்க? கேளுங்க கேளுங்க. இதுல என்ன சேஞ்ச் இருக்கு? முன்னாடி இருக்கு நாம இது எம்பி அந்த சீரியஸ். அந்த சீரியஸ் மட்டும் மாறி இருக்கு. முன்னப்பின்னா வாங்கியிருந்தா தெரியும். சும்மா வரும்போதெல்லாம் காசு கொடுத்து எனத்தையோ வாங்கணும்னு வாங்கி. ഫസ്റ്റ് പ്രൈസ് പിന്നെ വരുന്നത് പിന്നെ അടുത്ത സീരിയസ് വരില്ല. സീരിയസ് ഫസ്റ്റ് പ്രൈസ്. ഓ ശരി ശരി ശരി. പിന്നെ 10,000 വെച്ച് അപ്പൊ 12 ടിക്കറ്റ് ആയി. ஓ சரி சரி சரி. 12 சீட் எடுக்கலாம். எடுங்க எடுங்க. அதுதான் வேணா எடுங்க. நீங்க 3 ரூபாய்க்கு தெரியும். கோடீஸ்வரரா லட்சாதிபதியா? லாட்ரி வாங்கிட்டோம் இன்னைக்கு லட்சாதிபதியா கோடீஸ்வரரா அப்படிங்கறத பார்த்தே தேருதோம். எனக்கு தெரிஞ்சு கேரளா வரும்போதெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு லாட்ரி வந்து வாங்கிருந்தோம். ஆனா அது என்ன விலைதான் மாட்டுக்கு. அதான் சொல்றேன். எப்படியும் 3:30க்கு ரிசல்ட் வருமா? வண்டிய 2 மணிக்கெல்லாம் ஊருக்கு திருப்பிடுவாங்க. எப்படி டிக்கெட் விழுந்திருக்கு, எப்படி பார்க்கணும் எதுவும் தெரியாது. ஒரு வெப்சைட் மட்டும் சொன்னாங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. இந்த டைம் கண்டிப்பா இருக்கு. அது கோடியில வேற 1 கோடி சீட் வேற வாங்கியிருக்கோம். ஒரு கோடி அதாங்க 1,75,00,000 வேணான்னு சொல்ல போறோம். கண்டிப்பா அந்த டைம் ஒரு கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ இந்த வர்க்கலா ட்ரிப் முடிக்கும் போது இருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? 28 இன்னைக்கு 26. ரொம்ப நாளும் வாக்கிங்க்கு அப்புறம் ஒர்க்கெலாம் வந்து ரீச் வந்து பண்ண போகிறோம். நாங்கள் வரும்போது வந்து ஃபாரினர்ஸ்லாம் இங்கே இருக்க தான் செய்தாங்க. வர்ற வழியில் வந்து நிறைய ஹோம் ஸ்டேஸ்லாம் வந்து இருக்குது. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஹோம் ஸ்டேயும் இருக்குது. அது வந்து உங்களுடைய காசு நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஹோம் ஸ்டே பார்க்கலாம். நல்ல பெரிய பெரிய வில்லா மாதிரிலாம் இருக்குது. இந்த வந்துட்டோம். நான் உள்ளக்க போயிட்டு பீச்சை காட்டுறேன். கேட்கா சவுண்டு கேட்கா? பீச்சு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் என்ன ஒரு டவுன் டைப்பில் இருக்குது, கீழே உள்ள டைப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள் பீச்சுடைய வியூவு. ஓ பேக் வாட்டரும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரில இருக்குது. இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குது. உள்ளக்க போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபைனலி வி ஆர் ரீச் த டெஸ்டினேஷன். என்னமா அலை வருது, வேற லெவலில் இருக்க. இங்கே குளிக்கிறதுக்கு அலவுட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் குளிச்சா உள்ள கடலுக்குள்ளே தான் போகணும். இந்த பாருங்க ஒட்டுமொத்த வியூ செம்மையாக இருக்குல்ல. அப்படியே அங்கே போமா, அது சூப்பராக இருக்கு அந்த ஏரியா. அங்கே போம். மக்கள் காலையிலேயே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சன்ரைஸ் ஆகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இது வந்து சன் செட் ஆகிற பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். சன் அங்கிட்டு இருக்கு, சி இந்த சைடு இருக்கு. ஸோ நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணல. மேபி டைம் வந்து ஆகலாம் ஸ்டார்ட் பண்ணுறது. கொஞ்சம் பீச் கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்கு. இந்த க்ரீனு சொன்னேன். வர்க்கலாவுடைய பீச்சை வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். அவ்வளோ ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை. ஒரு குட்டி பீச் சிம்பிளாக தான் இருக்குது. மற்றபடி வந்து கடல் அலையெல்லாம் வந்து அதிகமாக அடிக்கி இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஃபாரினர்ஸ் எதுக்கு இந்த குட்டி பீச்சுக்கு வராங்க அப்படிங்கிறது தெரில. ஏரியா எப்பவும் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
ஆனால் கேரளானாலே சில்லுன்னு தான் இருக்கும். தெரியல. பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம், பஸ் ஸ்டாப்புக்கு. நீங்கள் கேரளாவுக்கு வரும்போது கொஞ்சம் ஃபேஷனாக வந்து மாறிக்கோங்க. நாங்களே கொஞ்சம் ஃபேஷனாக தான் இருப்போம், ஆனால் இங்கே வந்தோன்னா நம்ம தான் வந்து பூமர் அங்கிள் மாதிரி இருக்கோம். ஏன்னா எல்லாருமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. இந்த ஃபேஷன்லாம் நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வாரீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். கடையை ஒரு வேளை நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஃபேஷனாக வாங்க, நல்ல ஸ்டைலாக. வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எஸ் சைஸ்னால் நீங்கள் ஒரு எக்ஸல் சைஸ் போடுங்க. ஃபேண்ட்டு தொலைன்னு இருக்கணும், செருப்பு பெருசாக இருக்கணும், அப்படி கலந்து ஓடணும், முடியை வந்து முடி வெட்டாமல் பறக்க வெட்டி மாதிரி வெட்டணும். இதுதான் ஸ்டைலு, இதுதான் ட்ரெண்ட். இது வர்றதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும். இப்போ மக்கள்லாம் பீச்சை பார்த்துட்டு நேரம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறி மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகிறோம். இங்கே வேறு ஒன்றும் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். ஒரு வேளை இந்த வர்க்காலாக்கெல்லாம் வாரீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் இந்த சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளானோட வந்துடாதீங்க. ஏன்னா சன்ரைஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஆப்போசிட் தான் வருது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் வரும்போது க்ரௌடு நிறைய இருந்துச்சு. அது வர்க்கலா பீச்சை பார்க்க வரல, தவசம் பண்ணுறதுக்கு வந்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ வாரீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகவே வாங்க. அப்போ தான் வந்து நிறைய பேர் வராங்க, இப்போ தான் வராங்க. நாங்கள் கொஞ்சம் ஒன் டே பிளான் பண்ணுறதுனால நாங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த டெஸ்டினேஷன் வந்து மூவ் பண்ணணும். அதுதான் எங்களுடைய பிளானு. ஸோ இதை மட்டும் நல்ல பிளான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் யார்லேயும் வந்துடாதீங்க, கொஞ்சம் லேட்டாகவே வாங்க. மார்னிங்கில் ஒரு 8க்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறது சொல்லலாம். நான் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வெளியே வருவாங்க. ஸோ இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இங்கே தான் உட்காந்துருக்கோம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வர்க்கலா பீச்சை பார்த்துட்டு இப்போ வந்து பஸ் வந்து ஏறிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு டைப்பு. இந்த வர்க்கலா பீச்சில் அவ்வளோ ரொம்ப காட்டலை அப்படின்னு நினைக்காதீங்க. வர்க்கலா பீச்சில் அவ்வளோதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் தான் வர்க்கலா பீச்சு. அதுக்கு மேலே ஃபுல்லாமே வந்து அந்த சைடு இறங்க முடியாது. இறங்க வேண்டிய இடம் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள். கீழே வந்து முக்கியமாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள்.